தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தினர் வருகின்ற 6ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். 7ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக சங்கத்தின் கௌரவ பொதுச் செயலாளர் குப்புசாமி பேட்டி. தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பில் தஞ்சை, நாகை, திருவாரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 8 மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது. சங்கத்தின் கௌரவ பொதுச் செயலாளர் குப்புசாமி, மாநில தலைவர் ஆர்.ஜி. சேகர், மாநில பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன், மாநில பொருளாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சங்கத்தின் கௌரவ பொதுச் செயலாளர் குப்புசாமி கூறுகையில், தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்வரும் 6ஆம் தேதி தமிழகமெங்கும் மாவட்ட தலைநகர்களில் மண்டல இணைப்பதிவாளர்கள் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தவும், ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து 7ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த மண்டலத்தில் 8 மாவட்டங்கள் அடங்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இந்த வேலைநிறுத்தத்திற்கு பிரதானமான காரணம், கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக ஊதிய உயர்வு செய்யப்பட்டதில் வீட்டு வாடகைப்படி 10% அறிவிக்கப்பட்டது. ஏறத்தாழ 1.25 வருடம் கடந்து சென்ற வாரத்தில் பதிவாளர்களால் 10% உயர்த்தப்பட்ட வீட்டு வாடகைப்படி ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதை கண்டித்தும் விற்பனையாளர்களுக்குள்ள பல்வேறு இடர்பாடுகளை களைய கோரியும், ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க கோரியும், ஏற்கனவே கருணை ஓய்வூதியம் பெற்று வந்த பணியாளர்களுக்கு கருணை ஓய்வூதியத்தை உயர்த்த கோரியும், குடும்ப அட்டைதாரர்களுக்கு ப்ளூடூத் முறையில் பொருட்கள் விநியோகம் செய்ய அரசு திட்டம் வகுத்துள்ளது. ஆனால் அங்காடிகளுக்கு உள்வரும் பொருட்கள் எடை குறைவாக வருவதால் விற்பனையாளர்கள் இந்த எடைக்குறைவை ஈடுகட்ட முடியாத சிரமமான சூழலில் இருந்து வருகின்றனர். அதேபோன்று எம்எஸ்சி, ஏஐபி திட்டங்களின் கீழ் கொள்முதல் செய்யப்பட்ட அனைத்து உபகரணங்களும் பயனின்றி சங்கங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. முதல்வர் மருந்தகம் துவக்கப்பட்டு விற்பனையாகாத இடங்களில் முதல்வர் மருந்தகம் துவக்கப்பட்டு விற்பனையாகாத நிலையில் தினசரி கட்டாயப்படுத்தி 1000 ரூபாய்க்கு பில் போட்டே ஆக வேண்டும் என்கிற நிபந்தனை விதிக்கின்றனர். இதனால் சங்க செயலாளர்கள் அவதியுறக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகின்றது. இவ்வாறு உள்ள 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம். திட்டமிட்டபடி எங்களது போராட்டம் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும். இதில் ஏறத்தாழ 50,000 பணியாளர்கள் கலந்து கொள்வார்கள். 4,500 சங்கங்கள், 32,000 நியாய விலைக் கடைகள் அனைத்தும் பூட்டப்பட்டு போராட்டத்தில் கலந்து கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சி. குப்புசாமி, மாநில கௌரவ பொதுச் செயலாளர்.